அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு நாடக அமைப்பாளர் பேசுகிறேன். வைகாசி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஆரணி சக்தி நாடக மன்றம், வேலூர் அடுத்த விரிஞ்சிபுரம் குடியாத்தம் ரோட்ல இருக்கு. சக்தி கணபதி நாடக மன்றம் வாலாஜா ரோட்ல நரசிங்கபுரம். துளசி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த தொழுப்பேடு. ஆர்த்தி நாடக மன்றம் திருவலம் அடுத்த சீகராஜபுரம். வினிதா நாடக மன்றம் உத்திரமேரூர் காரணி மண்டபம் அடுத்த தினையாம்பூண்டி. ஸ்ரீ வாணி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல் எடையாளம். ஜீவா நாடக மன்றம் ஆரணி அடுத்த இரும்பேடு பழைய காலனி. அசோக் நாடக மன்றம் தேவிகபுரம் அடுத்த மண்டகுளத்தூர். முத்துமாரியம்மன் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு. ஜெயம் நாடக மன்றம் நெமிலி அடுத்த புன்னை. ஜெயலட்சுமி நாடக மன்றம் ஆரணி சதுப்பேரி அடுத்த 41 சென்னாந்தல். காஞ்சி கௌரி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த அவரக்கரை. காஞ்சி அபிராமி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல் நெல்லிமலை. முத்தாலம்மன் நாடக மன்றம் திமிரி டு முள்ளன்றம் அடுத்த எம்மன் பட்டி. நவீனா நாடக மன்றம் போலூர் டு செங்கம் லைன்ல கீழ்பாலூர். சுமதி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கம் மாதா கோவில். பூவரசன் நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த வீரராகவபுரம். துர்காதேவி நாடக மன்றம் சோத்துப்பாக்கம் அடுத்த பொறையூர். சபரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த சேதுவராய நல்லூர். ஆஞ்சநேயர் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அல்லியால மங்கலம். பத்மா நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த மேல் விஷாரம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த மஞ்சப்பட்டு. பரணி நாடக மன்றம் படவேடு அடுத்த நொலம்பை. காஞ்சி கௌரி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த அவரக்கரை. சிவசக்தி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த பழையபாளையம். சிவஸ்ரீ நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கோவிலூர். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆரணி அடுத்த அஞ்சிபுத்தூர் காலனி. நந்தினி நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த சிறுவலயம். ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த எடப்பாளையம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த தென்கால். தனுஷ் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பெரும்பாலை. இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு. நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. எப்போவுமே உங்கள் அம்மா அக்காவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் நம்ம கண்ணமங்கலம் லைனில் இருக்கார். நிறைய எனக்கு என்ன அட்வைஸ் கேட்குறேன்னா, அம்மு அக்கான்னு சொல்லாதீங்க. ஏன்னா இதில் உங்கள் தம்பிங்க மட்டும் யூடியூப் சேனல் பார்க்கல, அண்ணனுங்க பார்க்குறோம், சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய உறவு முறைகளில் பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேட்டிருக்காரு. உண்மையாகவே அது நல்ல கேள்வி தான். நான் தம்பிங்களை மனசில் வச்சுட்டு அக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்னோட அண்ணாங்கெல்லாம் பார்க்குறீங்க, எனக்கு சித்தப்பா பெரியப்பாலாம் பார்க்குறீங்கல்ல, இனிமேல் உங்கள் சகோதரி உங்கள் மகள் அப்படின்னே சொல்கிறேன். பொதுவாகவே சகோதரின்னு சொல்லலாம், நான் அக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால சாரி. இனிமேல் எப்போவுமே உங்கள் அம்மு சகோதரிக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஒரு சொந்த பந்தம் மாதிரி உங்கள் வீட்டு மகளாக என்னை பார்க்குறீங்க. அதனால தான் உறவு முறையெல்லாம் வச்சு கீழே கமெண்ட் போடுறீங்க. இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கவும் கேட்கவும். இந்த மாதிரி ஒரு உறவு முறையெல்லாம் அப்பாலாம் இறந்துட்ட பிறகு அந்த வார்த்தையை கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்ட எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் அப்பான்னு கூப்பிட்ற ஒரு பாக்கியம். அந்த மாதிரி ஒரு நல்ல தொழில் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பா மூலியமாக எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் கொடுத்த இறைவனுக்கு நன்றி, உங்கள் அன்புக்கு நன்றி. எப்போவுமே உங்கள் அம்மு சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.